Hello engineers, welcome back to my channel. Basis and dimension on example பார்க்கலாம். So question என்னன்னா determine the basis and the dimensions of the homogeneous system. So homogeneous equation அப்படினா என்னன்னா equal to 0 homogeneous equations. ஓகேங்களா? So இதெல்லாம் பேசிஸும் dimensions கண்டுபிடிக்கணும். So basically என்னன்னா linear independent இருக்கணும். அதோட linear combination is equal to whole vector space வரும். ஓகேங்களா? So இது the basis ஓட basic definition. ஓகேங்களா? First given system given equation எடுத்துக்கணும் எழுதும்போது ஆர்டர் டேர்ம்ல எழுதிக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் x1 first equations 2x1 plus 2x2 minus x3 so இந்த x4 டேர்ம் இல்ல plus 0x4 plus x5 equal to 0 this is the first equations so next second equations minus x1 minus x2 plus 2x3 minus 3x4 plus x5 equal to 0. Next third equations x1 plus x2 minus 2x3 so here x4 term illa plus 0x4 minus x5 equal to 0. Next last equations x1 x2 term illa appa 0x1 plus 0x2 next x3 plus x3 plus x4 plus x5 okay so basis and dimension find பண்றதுக்கு first given எடுத்து எழுதிருக்கு next இத matrix form ல எழுது so இந்த matrix form எழுதுறதுக்கு அதோட coefficients first எழுதுங்க so 2 minus 1 0 1 next minus 1 2 minus 3 1 1 minus 2 0 minus 1 next 0 0 1 1 1 so this is a matrix next coefficients x1 x2 x3 x4 x5 equal to 0 0 0 0 0 so this is a x is equal to 0 homogeneous system so the homogeneous system la first a matrix மட்டும் நான் எடுத்துக்கிறேன் so a matrix மட்டும் எடுத்தோம் அப்படினா 2 minus 1 0 1 minus 1 2 minus 3 1 1 minus 2 0 minus 1 0 0 1 1 1 so the row matrix row echelon form க்கு நம்ம மாத்தணும் ஓகேங்களா so row echelon form அதோட first row என்ன so first row ல first element 1 ஆ மாத்தணும் ஓகேங்களா so இங்க 2 இருக்கு so நான் 2 ஆ மாத்துறது 2 ஆ 1 ஆ மாத்துறதுக்கு 1 அந்த row ஃபுல்லா டிவைட் பண்ணனும் அதுக்கு row இன்டர்சேஞ்ச் பண்ணனும் அதனால என்ன பண்றேன்னா third row ல 1 இருக்கு row 1 ஐயும் row 3 ஐயும் நான் இன்டர்சேஞ்ச் பண்றேன் ஓகேங்களா r1 இன்டர்சேஞ்ச் r3 ஏன்னா இந்த பிளேஸ்ல நான் 1 கொண்டு வரணும் இங்க row 3 ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருக்கு அதனால அதை இன்டர்சேஞ்ச் பண்றேன் சோ row 1 இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படினா 1 minus 2 0 minus 1 next second row -1 2 minus 3 1 next third row 2 minus 1 0 1 fourth row 0 0 1 1 1 so row interchange பண்ணியாச்சு இப்போ row க்குள்ள மூவ் பண்ணி first row ல first element 1 மாத்தியாச்சு so remaining இருக்கிற below இருக்கிற element 0 ஆ மாத்து ஓகேங்களா so this is a row so இங்க pivot row என்னது row 1 okay so remaining element 0 மாத்திரம் ஆபரேஷன் என்ன r2 to r2 இங்க -1 இருக்கு அப்ப plus r1 எடுத்துக்கணும் next r3 to r3 இங்க +2 இருக்கு -2r1 எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ இத கால்குலேட்டர் அப்ளை பண்ணனும் ஓகே so first இத ஈக்குவேஷனை மாத்தணும் r2 plus r1 னா x plus y ன்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா so first அதாவது pivot row எழுதிருங்க 1 -2
0 minus 1. So pivot value இருக்கப்போ இப்போ இத கால்ஸ்ல டைப் பண்ணு. ஓகேங்களா? சோ கால்ஸ் எடுத்துக்கோங்க. கால்ஸ் எடுத்துட்டு ஆன் பட்டன் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவும் போல சிஸ்டமுக்கு மாடல் 3 ஈக்குவல் ஓகேங்களா? எப்பவுமே ரீசெட் பண்ணும். ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் ஆல்பா ஒமிக்கி க்ளோஸ் பிராக்கெட் பிளஸ் ஆல்பா ஒமிக்கி காமா. சோ x plus y கால்சி அமைக்கணும், x கேக்கும். சோ இங்க x என்னது? சோ xன்றது ரோ 2, y-ன்றது ரோ 1. ஓகேங்களா? அப்ப ரோ 2 ஓட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் -1, ரோ 1 ஓட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1. ஓகேங்களா? சோ x ஓட வேல்யூ -1 ஈக்குவல் y ஓட வேல்யூ 1. ஆன்சர் 0. சோ அகைன் ஈக்குவல் x ஓட வேல்யூ கேக்கும். இங்க x ஓட வேல்யூ -1, y ஓட வேல்யூ 1. ஓகே? சோ x ஓட வேல்யூ -1 ஈக்குவல் y ஓட வேல்யூ 1. சர்ச் பண்ணோம்னா அகைன் 0. ஓகே? அகைன் ஈக்குவல் x கேக்கும். x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ -2. ஓகே? x ஓட வேல்யூ 2 ஈக்குவல் y ஓட வேல்யூ -2. ஆன்சர் 0. ஓகே? அகைன் ஈக்குவல் x ஓட வேல்யூ கேக்கும். x is -3, y is 0. அப்ப x ஓட வேல்யூ -3 equal to y 0. Answer -3. Okay. Again equal x கேக்கும். x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ -1. x ஓட வேல்யூ 1 equal y ஓட வேல்யூ -1. Answer 0. So row 2 completed. Clear? x minus 2y. ஓகேங்களா? சோ இத பார்சல் டைப் பண்ணோம். சோ கால்ஸ்ல ஆன் பண்ணிட்டு ஆல்பா க்ளோஸ் பிராக்கெட் -2 ஆல்பா கமா x minus 2y வந்துருச்சு. கால்ஸ் கிளிக் பண்ணனும், x அடிக்கணும். இப்போ x ஓட வேல்யூ என்னது? xன்றது ரோ 3, y-ன்றது ரோ 1. ஓகேங்களா? அப்போ ரோ 3 ஓட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2, ரோ 1 ஓட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1. கிளியரா? அப்ப x ஓட வேல்யூ 2 equal y ஓட வேல்யூ 1. ஆன்சர் 0. Okay. Again equal x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ 1. So x ஓட வேல்யூ 2 equal y ஓட வேல்யூ 1. Answer 0. Again equal x ஓட வேல்யூ -1, y ஓட வேல்யூ -2. x ஓட வேல்யூ -1 equal y ஓட வேல்யூ -2. Answer 3. Okay. Again equal x ஓட வேல்யூ 0, y ஓட வேல்யூ 0. So ரெண்டுமே 0 நால ஆன்சர் நமக்கு 0 தான் வரும். ஆன்சர் 0 போட்டு. Again x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ -1. சர்ச் பண்ணலாம். x ஓட வேல்யூ 1 equal y ஓட வேல்யூ -1. ஆன்சர் 3. ஓகேவா? So third row completed. Again fourth row already 0 இருக்கனால 0 0 1 1 1. Okay, so matrix completed. இப்போ first rowல first element complete பண்ணிட்டோம். அது below 0 முடிஞ்சிச்சு. Next second rowல second element இங்க 0 இருக்கு. அப்ப நம்ம எடுக்க முடியாது. Again second rowல third element இங்க 0 இருக்கு. So அதுக்கு கீழேயும் நம்பர் வருது. அப்ப இத என்ன பண்றேன் அப்படினா இன்டர்சேஞ்ச் பண்றேன். ஓகேங்களா? So R2 to R4 க்கு இன்டர்சேஞ்ச் பண்றேன். ஓகேங்களா? அகைன் சொல்ற ரோ கன்ஃபார்ம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்தோம், அதை 1 மாத்தணும். அதுக்கு பிலோ இருக்க எலிமெண்ட்டை 0 மாத்தணும். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட். சோ இங்க 0 வருது. சோ இதை எடுக்க முடியாது. சோ இதுக்கு பதிலா என்ன பண்றோம் அப்படின்னா இதை ஏன் எடுக்க முடியாதுன்னா அது பிலோ இருக்க எலிமெண்ட்டும் 0 வருது. சோ இப்ப அதனால தேர்ட் காலம் போறோம். ஓகேங்களா? செகண்ட் ரோல தேர்ட் காலம் எடுக்கும். சோ இதுக்கு பிலோ எலிமெண்ட் இருக்கு. ஆனா இந்த இடத்துல 0 இருக்கு. அப்ப இங்க எலிமெண்ட் கொண்டு வரதுக்காண்டி R2வையும் R4வையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்றேன். கிளியரா? சோ இந்த எலிமெண்ட் நான் இங்க கொண்டு வரேன். புரியுதா? இப்ப R2வையும் R4வையும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் ரோ மேட்ரிக்ஸ் 1 1 -2 0 -1. சோ நெக்ஸ்ட் fourth ரோ இன்டர்சேஞ்ச் பண்றதுனால 0 0 1 1 1. ஓகே. சோ நெக்ஸ்ட் third ரோ 0 0 3 0 3. Next second row and fourth row எழுதணும் 0 0 0 -3 0. Okay. So row echelon formula படி
ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒன்னா மாத்தணும், அதுக்கு பிலோ இருக்க எலிமெண்ட் 0 மாத்தணும். ஸோ கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட் ஒன்னா மாத்தணும், ஆனா இங்க 0 இருக்கு, பிலோ இருக்க எலிமெண்ட்டும் 0 இருக்கு, அப்ப இது பண்ண முடியாது. நெக்ஸ்ட் தேர்ட் ரோ, செகண்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட் ஸோ ஒன்னா இருக்கு, பிலோ இருக்க எலிமெண்ட்டையும் அபோவ் எலிமெண்ட்டையும் 0 மாத்தணும். திஸ் இஸ் a ரூல். ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல பிவோட் ரோ வந்து ரோ 2 வரும். சோ பிவோட் ரோ 2. இப்ப இந்த பொசிஷன் 0 மாத்தணுமா? ரோ 1 to ரோ 1 -2 இருக்கனால +2 ரோ 2. சோ ரோ 2ன்றது பிரைவேட். நெக்ஸ்ட் இங்க 0 மாத்தணும். R3 ரோ 3, ரோ 3 to ரோ 3, இங்க +3 இருக்கு, -3 பிவோட். சோ இங்க ஆல்ரெடி 0 இருக்கனால இத அப்ளை பண்ணணும். இந்த ரெண்டு ரோ மட்டும் நம்ம அப்ளை பண்ணா போதும். கிளியரா? இப்போ இத கால்சில அப்ளை பண்ணணும். சோ அகைன் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிவோட் ரோ எழுதுறீங்க. பிவோட் என்ன வரும்? 0 0 1 1 1. சோ தட்ஸ் மீன் செகண்ட் ரோ எழுதிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஈக்குவேஷன் மாத்தலாமா? சோ x + 2y. இப்போ அகைன் கால்சி எடுத்துக்கோங்க. கால்சில ஆட் பட்டன் அமைக்கிட்டு ஆல்பா க்ளோஸ் பிராக்கெட் +2 ஆல்பா கமா x + 2y வந்துரும். கால்சி கொடுக்கிறோம், x கேக்கும். சோ இந்த xன்றது ரோ 1, yன்றது ரோ 2. ஓகேங்களா? சோ ரோ 1 ஓட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1, ரோ 2 ஓட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0. வெச்சு போடலாமா? சோ x ஓட வேல்யூ 1 ஈக்குவல் y ஓட வேல்யூ 0. வெச்சு பண்ண ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் 1. ஓகே, அகைன் x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 0. So x ஓட வேல்யூ again equal கொடுக்கிறோம், x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 0. ஆன்சர் again 1. Okay, again x ஓட வேல்யூ -2, y ஓட வேல்யூ 1. So equal கொடுங்க, x ஓட வேல்யூ -2 equal y ஓட வேல்யூ 1. சப்ஸ்ட் பண்ண ஆன்சர் 0. Okay, so again x ஓட வேல்யூ 0, y ஓட வேல்யூ 1. So equal x ஓட வேல்யூ 0 equal y ஓட வேல்யூ 1. சப்ஸ்ட் பண்ணா 2. Okay, again x ஓட வேல்யூ -1, y ஓட வேல்யூ 1. So equal x ஓட வேல்யூ -1 equal y ஓட வேல்யூ ஆன்சர் 1. Okay, so row 1 completed. Next row 3 check பண்ணனும். So row 3 ஈக்குவேஷன் மாத்துறோம், x - 3y. Okay, so கால்சில ஆர்டர் நமக்குங்க ஆல்பா க்ளோஸ் பிராக்கெட் -3 ஆல்பா y, x - 3y வரும். கால்சி கொடுக்கிறோம், x க்கு. சோ நீ xன்றது ரோ 3, yன்றது ரோ 2. சோ ரோ 3 ஓட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0, அதோட x ஓட வேல்யூ 0, ரோ 2 ஓட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0. ரெண்டுமே 0 இருக்கனால ஆன்சர் 0 தான் வரும். சோ அகைன் x ஓட வேல்யூ 0, y ஓட வேல்யூ 0. சோ ரெண்டுமே 0 வரனால ஆன்சர் 0 தான் வரும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ 1. ஸ்விட்ச் பண்ணலாமா? x ஓட வேல்யூ 3 equal y ஓட வேல்யூ 1. ஸ்விட்ச் பண்ண ஆன்சர் என்ன வருது? 0. ஆன்சர் 0. சோ நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ 0, y ஓட வேல்யூ 1. ஸ்விட்ச் பண்ணலாமா? equal x ஓட வேல்யூ 0 equal y ஓட வேல்யூ 1. ஆன்சர் -3. ஓகே, சோ நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ 1. ஸ்விட்ச் பண்ணலாமா? x ஓட வேல்யூ 3 equal to 3, x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ 1. ஸ்விட்ச் பண்ணோம்னா ஆன்சர் 0. நெக்ஸ்ட் fourth row 0 0 0 -3 0. Okay, so row equation completed. So next same row equation check பண்ணோம். So first row ல first element 1 மாத்தணும், below element 0 மாத்திட்டீங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட் செக் பண்ணோம். சோ இத பிவோட் ரோவா மாத்த முடியாது, ஏன்னா below ஆல்ரெடி 0 இருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் ரோல தேர்ட் காலம் செக் பண்ணோம், 1 மாத்தணும், அப்போ below 0 மாத்தணும். ஓகேங்களா? அப்ப தேர்ட் ரோக்கு போறோம். நெக்ஸ்ட் தேர்ட் ரோல தேர்ட் காலம் செக் பண்ணோம். சோ தேர்ட் காலம்ல நம்பர்ஸ் இருக்கு, இந்த நம்பர்ஸை 1 மாத்தணும், மேல இருக்க எலிமெண்ட்டையும் கீழ இருக்க எலிமெண்ட்டையும் 0 மாத்தணும். சோ இத 1 மாத்துறதுக்கு ரூல் என்ன? ரோ 3. சோ ரோ 3 to ரோ 3 divided by -3. இங்க என்ன நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பரால டிவைட் பண்ணணும். சோ டிவைட் பண்ணலாமா? சோ ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம 1 1 0 2 1. So second row 0 0 1 1 1. So third row 3 -3 ஆல டிவைட் பண்றோம். So 0 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 0 0 0. So இந்த -3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1.
again 0 divide பண்ணா 0. next fourth row 0 0 0 minus 3 0. okay, so third row ல fourth column நம்ம 1 மாத்திட்டோம். ரிமைனிங் இருக்கிற எலிமெண்ட் பிலோவும் அபோவ் இருக்கிற எலிமெண்ட் 0 மாத்தணும். ஓகேங்களா? சோ இங்க pivot row. so pivot row என்ன வரும்? what is the pivot row? pivot row வந்து row 3. okay, so change பண்ணலாம். so pivot row row 3 above elementையும் below elementையும் 0 மாத்தணும். இப்போ இங்க row 2 ல 0 மாத்தணும். அப்ப r1 to r1, so 2 இருக்கனால minus 2 row 3 pivot row தான் யூஸ் பண்ணணும். next r2 to r2, so இங்க 1 இருக்கு, அப்ப minus r3. so last r4 to r4, இங்க minus 3 இருக்கு, அப்ப plus 3 r3. clear? okay, so இத கால்குலேட் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை மாத்திக்கோங்க, x minus 2y. ஓகேங்களா? சோ கால்குலேட் எடுத்துக்கோங்க. கால்குலேட் எடுத்துக்க ஆன் பட்டன், ஆல்பா மீக்கி க்ளோஸ் பிராக்கெட் minus 2 ஆல்பா மீக்கி கமா. சோ x minus 2y கால்குலேட் கொடுக்கிறோம். சோ x கேக்கும், இங்க xன்றது row 1, y-ன்றது row 3. ஓகேங்களா? so row 1 ஓட first element 1, row 3 ஓட first element 0. so search பண்ணலாமா? so x ஓட வேல்யூ 1 equal y ஓட வேல்யூ 0 equal ஆன்சர் என்ன வரும்? 1 வரும். 1. so again x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 0. okay, again equal x ஓட வேல்யூ 1 equal y ஓட வேல்யூ 0, ஆன்சர் 1. okay, so again x ஓட வேல்யூ 0, y ஓட வேல்யூ 0. so ரெண்டுமே 0 இருக்கனால ஆன்சர் 0 ன்னு வந்துரும். again x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ 1. சர்ச் பண்ணலாமா? so ஈக்குவல் கொடுக்கிறோம், x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ 1. சர்ச் பண்ணா ஆன்சர் 0. okay, again x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 0. சர்ச் பண்ணலாமா? so ஈக்குவல் கொடுங்க, x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 0, ஆன்சர் 1. okay, so first row complete. next second row. so second row ஈக்குவேஷன் மாத்துறோம், x minus y. so கால்குலேட் டைப் பண்ணலாமா? so alpha close bracket minus alpha comma x minus y வரும். so கால்குலேட் கொடுக்கிறோம், கால்குலேட் கொடுத்தா x கேக்கும். so இங்க x ன்றது row 2, y ன்றது row 3. ஓகேங்களா? so row 2 ஓட first element 0, row 3 ஓட first element 0. so ரெண்டுமே சர்ச் பண்ணாலும் ஆன்சர் 0 தான் வரும். கால்குலேட்ல நான் டைரக்டா 0 போடுறேன். next x ஓட வேல்யூ 0, y ஓட வேல்யூ 0. சர்ச் பண்ணா ஆன்சர் 0 வரும். ரெண்டுமே 0 இருக்கு. next x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 0. சர்ச் பண்ணலாமா? so x ஓட வேல்யூ 1 equal y ஓட வேல்யூ 0, ஆன்சர் என்ன வருது? 1. okay, so again x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 1. சர்ச் பண்ணலாமா? equal x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 1, ஆன்சர் 0. okay, again x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 0. சர்ச் பண்ணலாமா? equal x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 0, ஆன்சர் 1. so row 2 completed. next row 4. so next row 3 எழுதிருங்க, 0 pivot row எழுதிருங்க, 0 0 1 0. so next row 4 க்கு ஈக்குவேஷன் இதுதான், x plus 3 வரும். so கால்குலேட் டைப் பண்ணலாமா? so கால்குலேட் டைப் பண்றதுக்கு ஆன் alpha close bracket plus 3 alpha comma x plus 3y வரும். so கால்குலேட் so கால்குலேட் கேக்கும்போது x ஓட வேல்யூ கேக்கும், இங்க x ன்றது row 4, y ன்றது row 3. so row 4 ஓட first வேல்யூ 0, row 3 ஓட first வேல்யூ 0. ரெண்டு எலிமெண்ட்மே 0 இருக்கனால ஆன்சர் 0. next x ஓட வேல்யூ 0, y ஓட வேல்யூ 0, அப்ப ஆன்சர் 0. next again x ஓட வேல்யூ 0, y ஓட வேல்யூ 0, அப்ப ஆன்சர் 0. so last x ஓட வேல்யூ -3, y ஓட வேல்யூ 1. சர்ச் பண்ணலாமா? x ஓட வேல்யூ -3 equal y ஓட வேல்யூ 1, ஆன்சர் நமக்கு 0 ன்னு வரும். okay, so again last element 0, y ஓட வேல்யூ 0, அப்ப அதோட ஆன்சருமே 0 தான் வரும். okay, so row echelon form completed. so எப்படி சொல்றோம் அப்படின்னா, first rowல first element எடுத்தோம், அதுக்கு below இருக்க element 0 மாத்தோம். next second rowல second element எடுக்கிறோம், so எடுக்க முடியல, அதுக்கு below இருக்க element already 0 இருக்கு. next second rowல third element நமக்கு pivot element வரும். next third rowல fourth element pivot element வரும். அடுத்து fourth rowல நமக்கு இங்க 0 வரதுனால
your row echelon form completed. Clear? So A matrix இதோட row echelon form. இப்போ இதுல pivot column இருக்கு. இங்க தான் நமக்கு முக்கியமான questions. Pivot column, free variables ரெண்டு இருக்கு. So pivot element, free variable. Okay. So pivot variable, free variable. இந்த pivot variable கண்டுபிடிக்கிறதுக்கு column wise நம்ம செக் பண்ணணும். So x1, x2, x3, x4, x5. ஓகேங்களா? So x1, x2, x3, x4, x5 இருக்கு. ஓகேங்களா? So இங்க நமக்கு x1 இருக்கு. So x1ல 1 வருது, அதுக்கு below element. அப்ப நமக்கு x1. ஓகேங்களா? So pivot column முடிஞ்சிருச்சு. Next pivot column எங்க வரும்? x3 is a pivot column. 1 இருக்கும். So remaining above element 0 வரும். x3. Next x4. So 1 remaining element எல்லாமே 0 வரும். x4. So row wise 0 வரணும், column wise 0 இருக்கும். So அதான் நமக்கு pivot element. Next x4ல 1 இல்ல, x2ல இல்ல. அப்ப அதான் நமக்கு free variable. x2ம் x5ம் free variables. ஓகேங்களா? So pivot element எடுத்தது புரிஞ்சா நம்ம எதெல்லாம் pivot row எடுத்தோமோ அதெல்லாம் pivot columnsல எடுத்தோம். ஓகேங்களா? So first row first element pivot row எடுத்தோம், first column pivot element. So second rowல third எடுத்தோம், அப்ப third column நமக்கு pivot column. Next third rowல fourth எடுத்தோம், fourth column நமக்கு pivot variable. அப்ப x2ம் x5ம் நமக்கு free variable. Clear? So it's a must. இத பேஸ் பண்ணி தான் நம்ம basis எடுக்கணும். Clear? So எடுத்தது புரிஞ்சுல? இப்ப next என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த free variableல unknown variable கன்சிடர் பண்ணிக்கணும். So x2வை t ன்னு எடுத்துக்கோங்க, x5வை s ன்னு எடுத்துக்கோங்க. any unknown variable எடுத்துக்கோங்க. s2t x5 s. இப்போ இத ஈக்குவேஷனா மாத்துங்க. So இந்த whole term ஜீரோ ஈக்குவேஷனா மாத்துங்க. x1 plus x2 plus x5 equal to 0. So firstல ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். So second equationல இங்க x3 இருக்கு, x5 இருக்கா? அப்ப x3 plus x5 equal to 0. So third equationல x4 மட்டும்தான் இருக்கு, x4 equal to 0. This is equation number 1, this is equation number 2, this is equation number 3. Clear? மூணு ஈக்குவேஷன் வருது, fourth row element இல்ல, 0 மட்டும்தான். So இந்த மூணு ஈக்குவேஷனையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேங்களா? ரூல் என்ன அப்படின்னா இந்த pivot எலிமெண்ட்க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? So x2 5t தெரியும், x5 s ன்னு கிடைக்கும். இந்த x1 x3 x4 இந்த ts ஓட ஃபார்மேஷன் நம்ம கொண்டு வரோம். So இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா? So இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். x1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், x1 plus x2 plus x5 equal to 0. So x2 ஓட வேல்யூ t ன்னு தெரியும். அப்ப x1 plus t, x5 ஓட வேல்யூ minus s plus s equal to 0. இந்த ரெண்டு வேல்யூ இங்க கொண்டு வந்துடலாமா? இப்ப x1 equal to minus t minus x. So x1 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. So from equation 2 x3 plus x5 equal to 0. இப்ப x3 plus s, x5 ஓட வேல்யூ s, so x அங்க கொண்டு போறேன், x3 equal to minus s. Okay. So third equation x4 equal to 0 direct value இருக்கு. So x4 equal to 0. இப்ப free variable ஓட element ஓட வேல்யூ கிடைச்சிருச்சுல. இப்ப minus t minus s, x3 ஓட வேல்யூ, x4 ஓட வேல்யூ. ஓகேங்களா? இப்ப இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மட்ல மாத்துறோம். x1 x2 x1 என்னது minus t minus x, s2 ஓட வேல்யூ t, x3 ஓட வேல்யூ minus x, x4 ஓட வேல்யூ 0, x5 ஓட வேல்யூ s. சோ இந்த அஞ்சுமே எடுத்துட்டோமா? இப்போ இத ஒரு ஈக்குவேஷன் நம்ம மாத்தலாம். சோ x1 x2 x3 x4 x5. சோ ஈக்குவல் மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷன் மாத்துறோம். minus t minus s, t minus s 0 s. Okay. So next first t வேரியபிள் மட்டும் தனியா இருக்கு. So firstல t என்ன இருக்கு? -1 -1 அது கோஎஃபிஷியன்ட் மட்டும் இருக்கு. So secondல 1. So thirdல t இல்ல, அதனால 0 ன்னு எடுத்துக்கிறேன். fourthல ஆன்சர் ஆல்ரெடி 0, fifthல t இல்ல, 0 ன்னு எடுத்துக்கிறேன். மேட்ரிக்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கோ. plus s. So firstல s ன்றது -1 கோஎஃபிஷியன்ட், secondல s இல்ல 0, thirdல s ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் -1, fourthல x இல்ல 0. So next fifthல 1. Okay.
ஸோ மேட்ரிக்ஸை ரெண்டு தான் ஸ்பிளிட் பண்ண டி அண்ட் எஸ் ஓட மல்டிபிகேஷன் எடுத்து எழுதியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு பேசிஸ். பேசிஸ் -1 1 0 0 0. ஸோ கமா -1 0 -1 0 1. ஸோ திஸ் இஸ் பேசிஸ். இப்போ டைமென்ஷன். ஸோ ரெண்டு எலிமெண்ட் இருக்கா, ரெண்டு வெக்டர்ஸ் இருக்கா, இப்போ டைமென்ஷன். ஓகே, ஸோ புரியுதா? திஸ் இஸ் பேசிஸ். பேசிஸ் என்ன பண்ணுவோம்? ஸோ கிவன் மேட்ரிக்ஸ்க்கு மாற்றணும், ரோ எக்லன் ஃபார்முக்கு மாத்துறீங்க, அது பிவோட் வேரியபிள் ஃப்ரீ வேரியபிளா மாத்தணும், ஃப்ரீ வேரியபிள் சப்ஸ்டிட்யூட் பண்றோம், ஃப்ரீ வேரியபிளை பிவோட் வேரியபிள் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒரு ரெண்டு வெக்டர் ஃபார்மேஷன் கொண்டு வரும். இதுதான் பேசிக்ஸ் மெத்தட். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கும். தேங்க்யூ. உங்களுக்கு வீடியோ